என்னவென்றால் பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு. உடனே நம்ம எல்லாரும் பூரிச்சு போயிட்டு அது ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டோம். வசனம் அருமையா இருக்கு, இந்த படத்துல எப்படி ஒரு வசனமா அப்படின்னு சொல்லிட்டு இத நிகழ்காலத்துல செய்ய முடியுமானா கட்டாயம் செய்ய முடியும். அதை செய்து காட்டியவர் எங்கள் ஐயா வீரப்பன். தமிழ் பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை என்று தலையை வெட்டி துண்டாக்கி வைத்தவர் எங்கள் ஐயா வீரப்பன். அப்பேற்பட்ட மகள் இங்கு வேட்பாளராக நின்றிருக்கிறார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இத்தனை ஆண்டு காலமாக எத்தனையோ அரசியல் கட்சிக்கு வாக்களித்த நாம் இந்த முறை இந்த பகுதியில் நமது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக நிற்கக்கூடிய வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய நமது அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும். வித்யாராணி வீரப்பன் என்பவர் நன்றாக சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ பேர் நமக்கு எல்லாரும் சொன்னது ஒன்றே ஒன்று தான், வீரப்பன் என்பவர் கடத்தல்காரர், சந்தன மரம் கடத்துவாரு, யானை தந்தங்களை கடத்துவார் சொல்லிட்டு நாங்கள் முதலாக நாங்கள் சொல்கிறோம். சந்தன கடத்தல் வீரப்பன் கிடையாது, அவர் சந்தன காட்டு சரித்திர நாயகன். அந்த சரித்திர நாயகனுடைய மகள் எங்கள் அக்கா வித்யாராணி வீரப்பன். அப்பேற்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த களத்தில் இன்றிருக்கும். இந்த கூட்டம் எங்களுக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான், நாம் தமிழர் கட்சி 40 தொகுதியும் தனித்து களம் காண்கின்றது. 40 தொகுதியும் நாம் தமிழ் கட்சி வெல்கிறதோ வீழ்கிறதோ தெரியாது. ஆனால் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் உறுதியாக நாம் தமிழர் வெல்லும். வீரப்பனுடைய மகள் பாராளுமன்றத்தை ஆழ்வார். கட்டாயம் காவிரியில் இருந்து தண்ணீர் தடையின்றி வரும் என்பதை இந்த கூட்டம் எங்களுக்கு உணர்த்துகிறது. நன்றாக சிந்தித்து பாருங்கள். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் கட்சி நடத்தக்கூடிய திமுக அதிமுகவிற்கு ஒரே சின்னம், திமுகவிற்கு உதயசூரியன் சின்னம், அதிமுகவிற்கு இரட்டை சின்னம். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடக்கூடிய தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவிற்கு இதுவரையும் தாமரை சின்னம், காங்கிரசுக்கு அன்று முதல் இன்று வரை கை சின்னம். ஆனால் வெறும் 14 ஆண்டுகளான நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரையிலும் 3 முறை சின்னத்தை மாற்றுகிறார்கள். அப்போ என்ன நமக்கு என்ன தெரியாது? நாம் தமிழர் என்றால் தமிழர்கள் என்றால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒழிக்கக்கூடிய ஒரே மைக் அது நம்ம மைக்கு தான். எனவே தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் சிந்தித்து வரவிருக்கக்கூடிய நடைபெறவிருக்கக்கூடிய நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை ஆள நல்லவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். நமது சின்னம் மைக் சின்னம், மறந்துடாதீங்க. எல்லாரும் ஓட்டு கேட்கலாம், ஆனா எங்க சின்னத்துக்கு தான் ஓட்டே கேட்கணும். அந்த சின்னத்தை வைக்கக்கூடிய நாங்கள் நாம் தமிழர், நமது சின்னம் மைக் சின்னம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புரட்சி ஒரு நாள் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் நல்ல அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மைக் சின்னம் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. புரட்சி ஒரு நாள் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் நல்ல அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் நிற்கும் தென் திசையை நோக்கி உள்ள முப்பாட்டன் ராவண தேசத்தில் பிறந்த எமது தலைவன் மேதகு வே. பிரபாகரன் அவர்களுக்கும், அதே தென் திசையில் செங்கம்பாடி கிராமத்தில் வளர்ந்த எனது இன காவலன் வீரப்பன் அவர்களுக்கும் அவர்களையும் நினைத்து போற்றி என் உரையை தொடங்குகிறேன். இலங்கை தேசத்துக்கும் செங்கம்பாடியிலும் வளர்ந்த இரு தலைவர்கள் வீழ்ந்தாலும் இந்த இடைப்பட்ட தூரத்தில் அரணையூரில் பிறந்த எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் உருவாக்கி அதன் வளர்ச்சியை விதைகளாக தூவி நாம் தமிழர் கட்சியின் எண்ணத்தை வேறொன்று செய்துள்ளார். அது உலகம் முழுவதும் பரவி உலக தமிழர்களாக கிட்டத்தட்ட 200 நாடுகளில் பரவி வேறாக முளைத்துள்ளது. அடுத்ததாக இந்த
திராவிடமும் ஆரியமும் நாம வெவ்வேறு அல்ல, அவை இரண்டும் தமிழகத்துக்கு தேவையற்ற ஆணைகள் என்று நமது தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறியது போல தமிழர்களுக்கு திராவிடம் தேவையில்லாதது. அந்த திராவிடத்தால் தமிழர்கள் மட்டும் வீழவில்லை, இந்த எல்லை பகுதியான கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள், தெலுங்கு மொழியை பேசுபவர்கள், மலையாளம் பேசுபவர்கள் அனைவரும் தனது பொருளாதாரத்தில் வீழ்ந்து தமிழர்களை விட அவர்களுக்கு இணையான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். நம்மை திராவிடம் வச்சு செய்கிறது, நம்மை வாழ வைக்கவில்லை. எனவே எல்லை பகுதிக்குட்பட்ட அனைத்து மொழி மக்களும் இதை புரிந்து கொண்டு தமிழர்களை அதிகாரத்தில் வைக்க வேண்டும். அதற்கு நமது சகோதரி வித்யாராணி அவர்களுக்கு வெற்றி சின்னமான ஒளி வாங்கி சின்னத்தில் உங்களது வாக்கினை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பாஸ் ஹிந்திக்கார பத்தி எதனா கொஞ்சம் பேசுங்க. அண்ணா குண்டா சேரன் கோயில கூட ஹலோ ஹலோ வர இரானா ஒரு 10 நிமிஷம் வந்துடும். மீட்டிங்ல இருக்கிற வரோம். இல்ல இல்ல ரைட் ஓகே, இங்கதான் இருக்கு. ஹலோ சரி வை வரேன். பிறந்த எமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் உருவாக்கி அதன் வளர்ச்சியை விதைகளாக தூவி நாம் தமிழர் கட்சியின் எண்ணத்தை வேரூன்ற செய்துள்ளார். அது உலகம் முழுவதும் பரவி உலக தமிழர்களாக கிட்டத்தட்ட 200 நாடுகளில் பரவி வேறாக முளைத்துள்ளது. அடுத்ததாக இந்த திராவிடமும் ஆரியமும் நம் வெவ்வேறு அல்ல, அவை இரண்டும் தமிழகத்துக்கு தேவையற்ற ஆணைகள் என்று நமது தலைவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூறியது போல தமிழர்களுக்கு திராவிடம் தேவையில்லாதது. அந்த திராவிடத்தால் தமிழர்கள் மட்டும் வீழவில்லை. இந்த வித்யாராணி அவர்களுக்கு வெற்றி சின்னமான ஒளி வாங்கி சின்னத்தில் உங்களது வாக்கினை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.